ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ் ஜியாகிரஃபியோட சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ணலாம், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எந்தெந்த சோர்சஸ் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மாஸ்டர் ரீட் என்சிஆர்டி ஆர் சோர்சஸ் ஃபார் ஜிஎஸ் ஜியாகிரஃபி ஃபார் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்துடலாம். நம்மளுக்கு எப்பயுமே ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டாலே 4 என்சிஆர்டிஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 11th and 12th இருக்கக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, ஃபண்டமெண்டல் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரஃபி, இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி, இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், இந்த 4 புக்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு ஜியாகிரஃபியில் பைபிள் மாதிரி வச்சு படிக்க போகிறீங்க. ஓகேவா? இந்த 4 புக்ஸில் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியும் இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் தென் ஹியூமன் ஜியாகிரஃபி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரஃபி, இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி, இந்த 2 புக்ஸும் உங்களுக்கு ஹியூமன் ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரஃபியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபி பை கோச்சங் லியாங் அல்லது ஜிசி லியாங்னு சொல்லுவோம், அந்த புக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த புக்ஸ்லாம் நம்ம படிக்கணுமா, இந்த கோச்சங் லியாங் புக்கோ இல்லை பிஎம்எஃப்ஐஎஸ் புக்கோ படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 4 என்சிஆர்டிஸை படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே எதை வேணால் பில்ட் பண்ணி போயிடலாம். ஓகேவா? நீங்கள் வந்து பிஎம்எஃப்ஐஎஸ் பார்த்துக்கலாம், இல்லை விஷன் ஐஏஎஸோடது பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த கோச்சங் லியாங் அல்லது சவேந்திரா சிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் அடுத்தடுத்து வேல்யூவேட் பண்ணிட்டே போகலாம். பட் இந்த 4 வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது போக உங்களுக்கு 5th புக்காக இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபி பை கோச்சங் லியாங், இந்த புக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டோட அந்த நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட் பட்டோட கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா, அதுக்கான இதை ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ரொம்ப சின்ன புக்காக தான் இருக்கும், ஈஸியாகவும் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபியை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இப்போது ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ப்ராட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டு அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அது ஒவ்வொரு டாபிக்ஸ்லேயும் சப்டாபிக்ஸ் அண்ட் தீம் வைஸ் வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சோர்ஸஸும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ ஜியாகிரஃபி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அண்டு எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு 2ஆக நம்ம பிரிக்கலாம். இதில் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் நம்மளுக்கு ஜியோமார்ஃபாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா இருக்குது. எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபியில் ரிசோர்ஸஸ் அண்ட் பாப்புலேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி, ட்ரேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. இல்லை அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியும் இருக்கட்டும், ட்ரேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸ்லையும் லைட்டாக வந்து இதை டச் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் அஸ்பெக்ட்ஸ் நம்ம ஜியாகிரஃபிலும், எக்கனாமிக் அஸ்பெக்ட்ஸை எக்கனாமிலையும் படிப்போம். ஸோ வந்துட்டு இது இருக்க தான் நம்ம அதில் கவர் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுக்கு ப்ராடராக இருக்கும். ஸோ ஃபிசிக்கலில் இந்த 4 சப்ஜெக்ட் இருக்குது. எக்கனாமிக் அண்ட் ஹியூமனில் இந்த 3 தீமில் நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்ததுல ஜியோமார்ஃபாலஜியோட சோர்சஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜியோமார்ஃபாலஜியை நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி என்சிஆர்டியில் யூனிட் 2ல் சாப்டர் 2, 3, 4 அண்ட் யூனிட் 3ல் சாப்டர்ஸ் 5, 6, 7 அண்ட் கோச்சங் லியாங்கில் பார்ட் 1 சாப்டர் 1 to 10. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணாலும் உங்களுக்கு ஜியோமார்ஃபாலஜி கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சப்டாபிக்ஸ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. Origin and evolution of universe, solar system, geological history of the earth, geological time scale, latitude and longitude including important parallels and meridians, motions of the earth and their effects, inclination of the earth's axis and its effects, local and standard timeline, time and the international dateline calendar, eclipses, solar lunar eclipses, geomorphology, interior structure of the earth, its crust, classification of rocks, landform development, first order, continental drift theory, sea flow splitting, plate tectonic theory, second order mountains, plateaus, plains and other landforms, internal forces and their impact, volcanoes, earthquakes, folding, faulting, isostasy, external forces their impacts, weathering, erosion and landforms thus developed. ஸோ இந்த தீம்ஸ்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு சப்டாபிக்ஸும் விட்டு போகாமல் நீங்கள் ஒரு ஃபுல்லாக படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம 2 புக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஒரு புக்கு, கோச்சங் லியாங் புக்கோடது ஒரு புக்கு. ஸோ அந்த ஒரு புக்கில் நம்மளுக்கு பார்ட் 1 சாப்டர் 1 to 10 வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். நாட் அ ஃபுல் சாப்டர் ஃபார் ஜியோமார்ஃபாலஜி பர்ஸ்பெக்டிவ். ஓகே.
அடுத்து நம்ம பார்க்க போகிற சப்டாபிக் வந்து கிளைமட்டாலஜி. கிளைமட்டாலஜிக்கான சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி என்சிஆர்டி யூனிட் 4ல் சாப்டர் 8, 9, 10, 11 அண்ட் 12 அண்ட் கோச்சிங் யங் புக்கில் பார்ட் 2ல் சாப்டர் 13 to 25 வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. கிளைமட்டாலஜி நம்மளோட யூபிஎஸ்சி ஜிஎஸ் ஜியோகிராஃபியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. இதில் கிளைமட்டாலஜி ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர், வெதர் அண்ட் கிளைமேட், இன்சோலேஷன், ஹீட் பட்ஜெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இன்வர்ஷன், pressure and pressure bills, winds, planetary, seasonal and local, jet streams, precipitation, forms and types, distribution of rainfall, air masses, cyclones and anticyclones, world climatic regions. இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக கோச்சிங் யங் புக்கில் படிங்க. அதில் ஒவ்வொரு கிளைமேட்டிக் ரீஜியனையும் எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸையும் சொல்லியிருப்பாங்க. ஹியூமன் அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி பெர்ஸ்பெக்டிவும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம ஓஷனோகிராஃபி பார்க்குறோம். ஓஷனோகிராஃபி, என்விரான்மெண்ட் அண்ட் மிஸ்லேனியஸில் சோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் என்சிஆர்டியில் யூனிட் 5ல் சாப்டர் 13 and 14 அண்ட் கோச்சிங் யங்கில் பார்ட் 1ல் சாப்டர் 11 and 12. ஸோ ஓஷனோகிராஃபியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஓஷன் வேவ்ஸ், கரண்ட்ஸ், டைட், சுனாமிஸ், டெம்பரேச்சர் அண்ட் salinity distribution, marine resources, soils classification, distribution, erosion and conservation, continentsல major physical features and landforms, map based questions from world, rivers, lakes, location, city, oceans, etc. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த சோர்சஸில் வந்து கவர் ஆகுது. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு படிச்சிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவில் சோர்சஸில் இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் என்சிஆர்டி ஃபுல்லாக படிக்கணும். ஸோ இந்தியாவோட லொக்கேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோட லாட்டிடியூட் என்ன, எந்த லாட்டிடியூட்லேருந்து எந்த லாட்டிடியூட் வரைக்கும் இருக்குது, லாங்கிடியூடில் எந்த லாங்கிடியூட்லேருந்து எந்த லாங்கிடியூட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, இந்தியாவோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக வந்து லாட்டிடியூட் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகுது, லாங்கிடியூட் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் பாஸ் ஆகுது அப்படின்றது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கெலாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் மீதி இருக்கிறது கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்மளுக்கு என்சிஆர்டியில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எதையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நார்த்தன் மவுண்டைன்ஸ், பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா, பெனின்சுலர் பிளாட்டோ அண்ட் ஐலாண்ட்ஸ் ஆஃப் இந்தியாலாம் வரும்போது மேப் யூஸ் பண்ணி அதை படிக்க ட்ரை பண்ணுங்கள். மேப் யூஸ் பண்ணி படிக்கும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஹிமாலயன் அண்ட் பெனின்சுலர் ட்ரைனேஜ் சிஸ்டம், ஒவ்வொரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு அது எந்தெந்த கல்ச்சுரல் சிட்டிகளில் பாஸ் ஆகுது, அங்கே பக்கத்தில் என்ன மேஜராக இருக்குது, லேக்ஸ் இருக்கா அப்படின்றதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட்ஸ் அண்ட் ரெயின்ஃபால். இந்தியன் மான்சூனில் மெக்கானிசம், ஆன்செட் அண்ட் வேரியபிலிட்டி, ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரல் வேரியேஷன். இந்த ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவிலேயே இது கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கிறது நம்மளுக்கு இந்தியன் மான்சூன் தான். ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் ஃபுல்லாக வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். அடுத்து கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா, classification of soil, problems of soil and conservation, forest and their distribution, forest conservation, map based questions from India, location of state, river, city, lakes, important places including Ramsar sites, biosphere reserves, wildlife sanctuaries and national park. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் கொஞ்சம் வந்து அப்டேட் ஆகிருக்கனால இதுக்கு நம்ம வேல்யூடேட்டட் மெட்டீரியலாக இருக்கட்டும், பிஎம்எஃப்ஐஏஎஸாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கவர் பண்ண ரெடியாக இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு என்சிஆர்டி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அப்டேட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த ஏரியாஸ்லாம் நம்ம வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணியோ இல்லைனா வேறு ஏதாவது சோர்சஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் விஷன் ஐஏஎஸோட மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஎம்எஃப்ஐஏஎஸ் மாடல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிப்போம் இல்லையா, அப்போயே நீங்கள் கவர் பண்ணி இதுக்கு இந்த நோட்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் தி வேர்ல்டு சோர்சஸ் வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி என்சிஆர்டி ஃபுல்லாக படிக்கணும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கீ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் லொகேஷன் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேர்ல்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரேசஸ் அண்ட் ட்ரைப்ஸ், செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் மைக்ரேஷன், மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரம் வேர்ல்ட், லொகேஷன் ஆஃப் ஸ்டேட், சிட்டி, மினரல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபியில் ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். அந்த டாபிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணியோ இல்லைனா நம்ம வேறு சோர்சஸ் ஃபாலோ பண்ணியோ ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து நம்ம எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவில் சோர்சஸ் என்னென்னா இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி புக். இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். அக்ரிகல்ச்சர் டெப்பாலஜி அண்ட் மேஜர் கிராப்ஸ் க்ரோன் இன் இந்தியா, அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ், லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அண்ட் லேண்ட் யூஸ் பேட்டர்ன், அனிமல் ஹஸ்பண்ட்ரி,
fisheries and aquaculture, water resources availability and potential, lakes, rivers, dams, power and irrigation projects, wetlands and interlinking of rivers, mineral resources classification and distribution, energy resources conventional and non-conventional resources, population and growth trends, density, sex ratio, literacy, tribes and racial group in India, rural and urban settlements, types and patterns, industries types and their location factors, transport and communication, railways, highways, inland water transport, shipping and seaports, air transport, etc. Map based questions from India, location of state, city, minerals, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அது போக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இப்போ வந்து இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்டில் கென்பெட்பா வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம தனித்தனியாக படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை பேஸாக வச்சுட்டு அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட்லேருந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அது போக நம்மளுக்கு வீடியோவாக பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து எந்த கிளாஸும் போனதில்லை, எனக்கு வந்துட்டு யாராவது சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும், வீடியோவாக பார்த்தேன்னா எனக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 3 சோர்ஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 3 வீடியோ சோர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது, அதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் முதல்வனில் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் ஜியாகிரஃபி பிளேலிஸ்ட் பை விவேகானந்தன் சார் அண்ட் மிஷன் வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிடும். இப்போ நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயம் நம்ம வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அவங்களே வந்துட்டு நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க. அதில் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கியூரியஸ் ஆதல் அப்படின்ற சேனலில் கிளைமேட்டாலஜி பிளேலிஸ்ட் 8 வீடியோஸ் வந்து இருக்கும். அது வந்து மஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கிளாஸே போகலன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கிளாஸ் போய் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் கியூரியஸ் ஆதில் சேனலில் கிளைமேட்டாலஜி பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 8 வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துருங்க. அடுத்து பிவைக்யூவில் விஷன் ஐஏஎஸோட சப்ஜெக்ட் வைஸ் பிவைக்யூ வந்து நம்ம டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அதை பற்றின ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். அடுத்து 10 years ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் பிடிஎஃப் ஆஃப் விஷன் ஐஏஎஸ் ஆர் எனி அதர் கம்பைலேஷன். இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோஸாக வந்து பிவைக்யூ வீடியோஸ் வந்துட்டு நம்மளுக்கு மிஷனில் இருக்கும். பட் என்னதான் வீடியோஸாக பார்த்தாலும் நீங்களே எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி வராது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம டெஸ்ட் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா விஷன் ஐஏஎஸோட சப்ஜெக்ட் வைஸ் பிவைக்யூ டெஸ்ட் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதையும் நம்ம எடுக்கணும். அது போக நம்ம ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் நம்ம வந்து உட்காந்து அதை பற்றி நிறைய விஷயம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுக்கு 10 years ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் பிடிஎஃப் ஆஃப் விஷன் ஐஏஎஸ் ஆர் எனி அதர் கம்பைலேஷன் வந்து நம்ம எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பைலேஷன் பிடிச்சிருந்தா அதை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் 10 years ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் பிடிஎஃப் வந்து விஷன் ஐஏஎஸோடது இருக்குது, அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு நீங்கள் தனியாக வந்து இப்போ பிவைக்யூ டெஸ்ட்டை தாண்டி நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம படித்தாலும் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு எதுவும் சோர்சஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் என்எம் ஸ்டடி ஹால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நான் முதல்வன் வெப்சைட்டில் நம்ம ஆன்லைனில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தந்திருக்காங்க. அப்போ டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு 2 செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் 1 ஃபுல் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் சீரிஸ்லையும் நடக்கும். அதே மாதிரி நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இந்த நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால எல்லாரும் அவைல் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. ரொம்பவே வந்துட்டு குவாலிட்டியாக இருக்குது இந்த நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸ். ப்ளஸ் எனி அதர் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட் டெஸ்ட் சீரிஸ். இப்போ விஷன் ஐஏஎஸ் டெஸ்ட் சீரிஸ் சொல்லிட்டு டெலிகிராமில் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் ஃப்ரீயாகவே வந்துட்டு விஷன் ஐஏஎஸோட டெஸ்ட்டோட பிடிஎஃப்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பே பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பே பண்ணி டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது போக இந்த 4 முதலாம் டெஸ்ட் சீரிஸும் எழுதுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 விஷயந்தான் நம்மளுக்கு வீடியோஸாக பார்க்கக்கூடியது. இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம 2 செக்ஷனல் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் அதை வந்து வீடியோஸாகவும் பார்க்கலாம், டெஸ்ட் டிஸ்கஷன் வீடியோஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் விட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் அண்ட் ரிவைஸ் அண்ட் ரிவைஸ் அண்ட் ரிவைஸ் அப்படின்றது தான் மந்த்ரா, சக்ஸஸ் மந்த்ராவாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போடுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.